السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிப்பிரலாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அக்தாபுகள், நல்லோர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டார்களோ அவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்றும், எதிலிருந்து நம்மை தடுத்தார்களோ அதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் என்று முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வஸீத் செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தவறுகளுக்கும் அநீதங்களுக்கும் அல்லாஹுக்கு மாறு செய்யப்படுவதற்குமான மிக முக்கியமான காரணம் என்பது ஜஹாலத் என்ற அறியாமை. ஏன் மனிதன் பாவம் செய்கிறான், ஏன் அநீதம் செய்கிறான், ஏன் இறைவனுக்கு கட்டுப்படாமல் நடக்கிறான் என்று சொன்னால் அதை பற்றிய ஞானம், அறிவு அவனுக்கு போய் சேரவில்லை என்பதுதான் உண்மையான விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா. அல்லாஹு தஆலா உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது லா தஅலமூன ஷையன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அல்லாஹ் தான் உங்களுக்கு செவித்திறனை கொடுத்தான், பார்க்கும் ஆற்றலை கொடுத்தான், சிந்திக்கும் நிலையை உருவாக்கி கொடுத்தான். இதை கொண்டு நீங்கள் பல விஷயங்களை அறிந்து கொள்கிறீர்கள், பல விஷயங்களை விளங்கிக் கொள்கிறீர்கள். அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படியானால் மனிதனுக்கு உயர்வு என்பது, மனிதன் கண்ணியமானவன் என்பதற்கான அடையாளம் என்னவென்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய இல்மு என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி ஞானம்தான். அந்த இல்மு தான், கல்விதான் மற்ற படைப்புகளிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு அம்சம். அந்த கல்வியை கொண்டுதான் மனிதனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அடையாளம், பெருமை, கண்ணியம் எல்லாமே அல்லாஹு தஆலா அந்த கல்வியை கொண்டுதான் வைத்திருக்கிறார். எனவேதான் திருமறை குர்ஆன் ஷரீஃபினுடைய முதல் வசனம் நான் ஓதி காட்டிய வசனம் இக்ரா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 500 வருடங்கள் எந்த நபியுமே வரவில்லை. 500 வருடம் எந்த தீர்க்கதரிசியும் வராவிட்டால் அந்த மக்களின் நிலை எப்படி ஆகியிருக்கும் நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். எனவே எல்லா விதமான அறியாமையும் அவர்களிடத்தில் இருந்தது. எனவேதான் அந்த காலத்தை ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்கிறார்கள், அறியாமை காலம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையே 500 ஆண்டுகள் எந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் வரவில்லை. இப்போ 500 ஆண்டுகளுக்கு பின்னால் இவ்வளவு தவறான கொள்கையில், கலாச்சார சீர்கேடுகளில், பாவங்களில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட திருமறை குர்ஆன் ஷரீஃபின் முதல் வசனம் என்ன பேசுகிறது என்று சொன்னால், இக்ரா, நீங்கள் வாசியுங்கள், படியுங்கள், கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொல்கிறது. முஃபஸ்ஸிர்கள் சொல்வார்கள், எந்த பெரும் பாவத்தையும் அல்லாஹு தஆலா முதல்ல அந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்றோ அல்லது தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்றோ அல்லாஹ் சொல்லாமல் இந்த எல்லா தவறுகளுக்குமான அடிப்படை எது என்பதை அல்லாஹு தஆலா ஒரே வார்த்தையில் சொல்கிறார், இக்ரா, நீங்கள் படியுங்கள். படித்தால் என்ன ஆகும்? ஜஹாலத் என்ற அறியாமை இல்லாமல் போகும், அறிவு ஏற்படும், தெளிவு ஏற்படும், மனிதன் மனிதனாக வாழ ஆரம்பித்து விடுவான். தான் யார், தான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவன் விளங்கிக் கொள்வான். எனவே படியுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தால் நான் ஒரு 5 வசனங்கள் அந்த சூராவினுடைய ஆரம்ப 5 வசனங்களை உங்களிடத்திலே ஓதி காட்டினேன்.
அதிலே முதல் வசனமும் அதற்கு பிறகு 2, 3, 5 3, 4, 5 இந்த 4 வசனங்களும் கல்வியை பற்றி தான் சொல்கிறது. இரண்டாவது வசனம் மட்டும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானா, ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உங்களை படைத்த ரப்பினுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள், படியுங்கள். அதற்கு இரண்டாவது வசனம், மனிதனை அல்லாஹ் தஆலா அலத்திலிருந்து படைத்தான் அப்படின்ற ஒரு மெசேஜை சொல்லிட்டு திரும்பவும் மூன்றாவது வசனத்தில் இக்ரா, படியுங்கள், வரப்புக்கல் அக்ரம், உங்களுடைய ரப்பு மிக கண்ணியமானவன், அல்லதி அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு உங்களுக்கு அறிவை கொடுத்தான், அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹ் அதை கொண்டு கற்றுக் கொடுத்தான். இப்போ இந்த வசனங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட சப்ஜெக்டுக்கு இடையில மனிதனை அலத்தில் இருந்து படைத்தான்னு அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றான் அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் புரிய வைக்கிறான். மனிதனே நீ எதிலிருந்து படைக்கப்பட்டாய் தெரியுமா? அலக் என்பது மனிதன் தாயுடைய கருவறையில் இந்திரிய துளியாக இருந்து அதற்கு பிறகு ஒரு சதை கட்டியாக மாறி அந்த கருவிலே அப்படியே ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அதற்கு தமிழில் நேரடியாக நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணவே முடியாது. அல்லாஹ் அலக் என்று சொல்கிறான். தாயின் கருவையில் அப்படியே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சதை துண்டு, அதிலிருந்து தான் நீ படைக்கப்பட்டாய். அதை மனிதர்கள் அசூசையாக பார்ப்பார்கள், அருவருப்பாக பார்ப்பார்கள். அதிலிருந்து தான் நீ வந்தாய். இன்றைக்கு இவ்வளவு பெருமை, இவ்வளவு கண்ணியம், இவ்வளவு ஆட்சி அதிகாரம், பொருளாதாரம், இதுவெல்லாம் எதை கொண்டு உனக்கு கிடைத்தது? கல்வியை கொண்டுதான் கிடைத்தது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா அதற்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள வசனங்களை கொண்டு அல்லாஹு தஆலா உணர வைக்கிறான். இந்த கல்வியை எடுத்துவிட்டு உன்னை பார்த்தால் நீ கூறப்பட முடியாத ஒரு வஸ்துவாக, ஒரு அசூசையான அருவருப்பான ஒரு பொருளாகத்தான் நீ இருந்தாய். இந்த கல்வியை கொண்டுதான் உனக்கு இவ்வளவு பெரிய கண்ணியத்தை, இக்ராமை, சங்கையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முஃமின்கள் அவர்கள் சரியான முஃமின்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நிறைய வாசிக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நான் சொல்ல வரக்கூடிய செய்தி. இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் மிக உயர்ந்த நிலையில் இருந்து ஏன் இன்றைக்கு இந்த நிலையில் வந்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம்கள் மிக பரிதாபகரமான நிலையில் ஏன் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வாசிக்கும் திறன் என்பதும் வாசிக்கும் பழக்கம் என்பதும் நம்மிடமிருந்து அறவே இல்லாமல் போய்விட்டது, குறைந்து விட்டது என்று சொன்னால் கூட அது ஏற்புடைய சொல் அல்ல. நம்மிடத்தில் அது இல்லவே இல்லை. நாளேடுகளை படிக்கக்கூடியவர்கள் கூட சுவாரஸ்யமான தகவல்களை மட்டும்தான் பார்க்கிறார்கள். ஆரம்பத்தில் முக்கியமான தகவல்கள் இருக்கும், ஒரு 2 நிமிஷம் அதை பார்ப்பாங்க. ரொம்ப ஆழ்ந்த சப்ஜெக்டாக இருந்தால் டைரெக்டாக கடைசியில் விளையாட்டு செய்தியும் சினிமா செய்தியும் அதுக்கு போயிடுறாங்க. அவ்வளோதான். பேப்பர் படிக்கக்கூடிய, வாசிக்கக்கூடிய தன்மை இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த அளவில் தான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாக இந்த நிலை தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் எதற்காக சந்தோஷப்பட வேண்டும், எங்கே சந்தோஷப்பட வேண்டும், எந்த அளவு எதற்கு சந்தோஷப்படணும் தெரியல, எதற்காக கவலைப்படணும், எந்த இடத்தில் கவலைப்பட வேண்டும் தெரியவில்லை. தேவையில்லாத விஷயத்துக்கு சந்தோஷப்படுறாங்க, முக்கியமான விஷயத்திற்கு கவலைப்படுறதில்லை, தேவையில்லாத விஷயத்துக்கு கவலைப்படுறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த வாசிப்பு என்பது அது குர்ஆனில் தொடங்கி மார்க்கத்துடைய எந்த கிதாபுகளையும் வாசிக்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு நம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாக இல்லாமல் போனதுதான் இன்னைக்கு முஸ்லிம்களுடைய எல்லா வீழ்ச்சிக்கும் தோல்விக்குமான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. மனிதன் ஒன்றும் தெரியாமல் தான் வந்தான். படிப்பதன் மூலமாக, வாசிப்பதன் மூலமாக, எழுதுவதன் மூலமாகத்தான் பல ஞானங்களை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தான். இன்றைக்கு அந்த தொடர்பிலிருந்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் ரொம்ப தூரத்திலே இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எனவே நாம் தொடர்ந்து ஏதாவது ஒரு கிதாப், நல்ல புத்தகத்தினுடைய வாசிப்பில் நம்மை தொடர்ச்சியாக நாம் வைத்திருக்க வேண்டும். ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு கிதாப், புத்தகம் வாசிக்கிட்டே இருப்பாங்க. குறிப்பாக மார்க்கம் சம்பந்தப்பட்ட புத்தகம். அதில் இரவிலே தூங்குவதற்கு முன்னால் குறைந்தது ஒரு 5-10 நிமிடங்களாவது ஒரு ஆயத்துடைய தஃப்சீரோ அல்லது ஒரு ஹதீஸுடைய விளக்கமோ அல்லது ஒரு மார்க்க சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ பார்த்து விட்டு நம்ம தூங்கணும்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நம்ம தூங்கும் பொழுது நம்முடைய ரூஹ் அல்லாஹ்ட்ட போய் சஜிதா செய்யுது. இப்போ அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நாம் தூங்கும் பொழுது அந்த சுஜூத் எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் இன்றைக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கியாமத்துடைய அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், இசை பெருத்து விடும், இசை அதிகமாகிவிடும். எங்கே பார்த்தாலும் மியூசிக் தான். இன்றைக்கு கடைசியில் தூங்கக்கூடிய நிலையில் கூட காதில் ஹெட்ஃபோனையோ ப்ளூடூத்தையோ வச்சுக்கிட்டு அது ஓடிக்கிட்டே இருக்கு, இரவு முழுக்க அப்படியே தூங்கிடுறார் இசையோட. ஸல்லல்லாஹு சொன்னார், இப்படி ஒரு காலம் வரும், இரவு முழுக்க இசையிலே இருப்பார்கள், காலையில் எழுந்திருக்கும் பொழுது பன்றிகளாகவோ குரங்குகளாக உருமாற்றப்பட்டு விடுவார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் இன்னைக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறோம், இது பொய்யான ஒரு விஷயம். எவ்வளவு நேரங்கள் எங்கே வீணாகிறது என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய நேரங்கள், நிறைய நேரங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த நேரங்களை சரியான இடங்களில் நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால்
மிகப்பெரிய பிரயோஜனம் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அடுத்த கட்ட நம்முடைய கியாமத் வரை வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஏற்படும். இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்களுடைய வாசிப்பு, அவர்கள் இந்த கல்விக்கு கொடுத்த பங்களிப்பு, அதனால் தான் நானும் நீங்களும் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம். அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் மிகப்பெரிய ஒரு ஆலிம். அவர்கள் சொல்கிறார்கள், வயதாக எனக்கு கொஞ்சம் நோய் வர ஆரம்பிச்சிச்சு, உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, நம்முடைய வாழ்நாள் முழுக்க படித்து முடிக்க முடியாது. அவ்வளவு நேரத்தில் எல்லாம் பறக்க செஞ்சிருந்தான். அவங்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக நம்முடைய நேரத்தை செலவழிக்கும் பொழுது நேரத்தில் பறக்கத்து ஏற்படும். அவர்களுக்கு அல்லாஹ் அப்படித்தான் பறக்கத்தை கொடுத்தார். அவருடைய நோயை பார்த்த மருத்துவர் சொன்னார், இனி நீங்கள் எந்த புத்தகத்தையும் வாசிக்கக்கூடாது, இந்த பாடம் நடத்துறது, சத்தம் போடுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த விஷயம் அப்படின்னு மருத்துவர் சொல்கிறார். அதற்கு இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு விளக்கம் மட்டும் சொல்லுங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய காரியங்களை செய்தால், மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சால் அந்த உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், அவனுக்கு இயல்பாகவே ஒரு ஆற்றல் ஏற்பட்டு அது இருக்கிற நோயை இல்லாமல் ஆக்கிருமா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, நம்ம கண்டிப்பாக மனசை சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தான்னா அவனுக்குள்ள நோய்கள் போயிடும். இப்போ இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, கிதாபுகளை படிப்பதில் தான் எனக்கு சந்தோஷம், மார்க்க விஷயங்களை என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் தான் என்னுடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சி. எனவே அதை கொண்டே என்னுடைய நோய் சரியாயிடும். அதை செய்யாமல் இருந்தேன்னா நான் இன்னும் பெரிய நோயாளியாக ஆகிவிடுவேன் என்று அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய நிலையை யோசித்து பாருங்கள். வீடு தேடி வந்து பல கிலோமீட்டர்கள் தாண்டி வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க, நிக்காஹுடைய பத்திரிக்கை. பத்திரிக்கையை கையில் வாங்கிட்டு அவங்கள்ட்டே கேட்குறாரு, யாருக்கு கல்யாணம், எப்போ கல்யாணம், எங்கே கல்யாணம், இந்த விளக்கங்கள்லாம் தானே அதில் இருக்குது பத்திரிக்கையில். அதுக்கு தானே கொண்டு வந்து இவ்வளோ சிரமப்பட்டு பத்திரிக்கையை கொடுக்குறாங்க. அதை திறந்து பார்க்க கூட இன்றைக்கி நமக்கு என்ன சோம்பேறித்தனம், அது கூட நம்ம தயாராக இல்லை. வந்தவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டு தூக்கி ஓரமாக வச்சிடறோம். இதுதான் இன்றைக்கு வாசிப்போடு நமக்குரிய தொடர்பு என்பது. இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய உஸ்தாத், அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிதாபோடு தொடர்பு, புத்தகங்களோடு தொடர்பு, மார்க்க விஷயங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹியுடைய உஸ்தாதுன்னு சொன்னால் அல்லாஹ் எவ்வளோ கல்வி ஞானத்தை அவங்களுக்கு கொடுத்துருப்பான். அவங்க பெரும்பாலும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க, வீட்டிலேயே அதிகமாக இருப்பார்கள். ஒருத்தர் கேட்டால், அலா தஸ்தௌஹிஷ், உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுமையா இல்லையா, எப்போ பார்த்தாலும் வீட்டிலேயே இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அப்துல்லாஹி முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஏன் எனக்கு வெறுமையாக இருக்குது, நான் எங்கே தனியாக இருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, நான் எங்கே தனியாக இருக்கிறேன், அனமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஹாபி, நான் நபி ஸல்லல்லாஹு அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் இருக்கிறேன், எனக்கே வெறுமை ஏற்பட போகுது. அவங்களுடைய காலத்துக்கும் இவங்களுடைய காலத்துக்கும் எங்கேயோ இருக்குது. அவங்க சொல்கிறான், நான் எப்பயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை படிச்சுக்கிட்டு இருக்கேன், சஹாபாக்களுடைய வரலாறை படித்து கொண்டு அந்த காலத்திலே தான் நான் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வெறுமை என்பதே கிடையாது என்று இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நேரங்களை அதிகமாக நம்ம வாசிப்பில் ஏற்படுத்தணும்னு சொன்னால், குறிப்பாக நம்முடைய சந்ததிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய சொத்து என்பதும் இதுதான். இன்றைக்கு ரீல்ஸ் போன்றவைகள் வந்ததற்கு பிறகு இந்த பழக்கம் ஒரு சில செகண்ட்ஸ் மட்டும்தான். எதையுமே ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் கூர்மையாக கேட்பதற்கு இன்றைக்கி நம்ம தயாராகவே இல்லை. எதை சொன்னாலும் ஒரு 30 செகண்டில் சொல்லுங்கள், ஒரு நிமிஷத்தில் சொல்லுங்கள், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக விரல் வந்து மேலே தள்ளிக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நமக்கு உருவாக்கி விட்டுட்டாங்க. ஆனால் ஒரு புத்தகம் என்பது எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம். அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, நான் பார்க்காத ஒரு புது புத்தகம் என்னுடைய கண்ணுக்கு தென்பட்டது என்று சொன்னால் நான் எப்படி உணர்கிறேன், மிகப்பெரிய ஒரு ஹசானா, ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைத்ததை போன்று நான் உணர்வேன். அல்லாஹ் எனக்கு பெரிய ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறான். ஒரு கிதாபை, ஒரு முசன்னிஃப், ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை எழுதணும்னு சொன்னால் அதுக்கு அவர் எவ்வளவு நேரங்களை செலவிட வேண்டும் யோசிச்சு பாருங்க. நினைச்ச உடனே ஒரு மணி நேரத்தில் ஒரு கிதாப் எழுதிடுவாரா? அவருடைய வாழ்நாளில் ஒரு சில புத்தகங்கள் பல வருடங்கள் செலவழித்து எழுதப்படுகிறது. பல எண்ணற்ற ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கிதாபுகளிலிருந்து விஷயங்களை எடுத்து ஒரு புத்தகம் தொகுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முயற்சிக்கு பிறகு அந்த புத்தகம் உருவாக்கம் பெறுகிறது. அதை படிப்பதனால் எவ்வளவு நேரம் நமக்கு மிச்சம், எவ்வளோ விஷயங்கள் நாலேஜ் நமக்கு கிடைக்கிறது. இதனுடைய முக்கியத்துவத்தை தான் அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். இன்றைக்கு உலகத்தை ஆட்சி செய்வது என்பது வாள்முனையும் பேனா முனையும் என்று சொல்வார்கள். வாள்முனைனா ஆயுதங்களை காட்டி மிரட்டி, அதே போல பேனா முனை ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றிவிடக்கூடிய அந்த மிகப்பெரிய தாக்க சக்தி என்பது, ஆற்றல் என்பது பேனா முனைக்கு இருக்கிறது. சொல்வார்கள், பிரான்சிலே மன்னர் ஆட்சி இருந்த நேரத்தில், கடுமையான கொடுங்கோலான ஒரு ஆட்சி இருந்த நேரத்தில், ரூசோ என்பவர் எழுதிய சோசியல் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு புத்தகம், சமுதாய
ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதினார். சோசியல் கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதினார், ரூசோ என்பவர் எழுதியது. அந்த நேரத்தில் மன்னர் ஆட்சி, கடுமையான மோசமான ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த புத்தகத்தை எழுதியதற்காக அவர் நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்டு எங்கேயோ போய் வாழ்ந்து அவர் இறந்தும் விட்டார். அவர் இறந்ததற்கு பிறகு சரியாக 11 ஆண்டுகள் கழித்து பிரான்சிலே ஒரு விதமான புரட்சி ஏற்பட்டது. அந்த புரட்சி ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணமாக இருந்தது அவருடைய சோசியல் கான்ட்ராக்ட் என்ற அந்த புத்தகம் தான். அதே போல் அமெரிக்காவிலே புரட்சி ஏற்பட்டதற்கும் அந்த புத்தகத்தை தான் சொல்வார்கள் காரணம் என்று. அவர் எழுதிய அந்த புத்தகம் செய்த தாக்கம் தான் பிரான்சிலே மக்களாட்சி ஏற்பட்டது, அமெரிக்காவிலே மக்களாட்சி ஏற்பட்டது. அந்த புரட்சியின் போது அந்த மக்கள் கையில் வைத்திருந்த பதாகைகளில் ரூசோவினுடைய புத்தகத்தில் இருந்த அந்த வாக்கியங்கள் தான் இடம்பெற்றிருந்தது. ஒரு மனிதனுடைய அந்த எழுத்து என்பது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபினுடைய 2வது சூரா, முதல் சூரா நான் சொன்னேன், 2வது சூரா சூரத்துல் கலம். கலம் என்று சொன்னாலே பேனா, எழுதுகோள் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா பேனாவின் மீது சக்தியை விட்டு சொல்கிறான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். பேனாவின் மீதும் அது எழுதக்கூடிய எழுத்துக்களின் மீதும் சத்தியமாக. அல்லாஹ் தஆலா அந்த பேனா என்பது எப்படிப்பட்ட மகத்தான ஒரு ஆற்றல் உள்ளது என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் அந்த பேனாவின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமை எடுபட வேண்டும். அறியாமை இல்லாமல் போக வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக வாசிக்கக்கூடிய நாலேஜ்களை, நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவனிடத்தில் இருக்க வேண்டும். அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் இந்தியாவிலே பிறந்தவர்கள், இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்தவர்கள். அதிகமான கிதாபுகளை வாசித்து அல்லாஹ் எப்படிப்பட்ட அறிவு ஞானங்களை அவர்களுக்கு கொடுத்தான் என்று சொன்னால் சுமார் 199 அரபு கிதாபுகளை எழுதினார்கள். அவங்க ஒரு உருது மொழி பேசக்கூடியவர்கள். அவங்க அரபுல எழுதின கிதாபுகள் மட்டும் 199 கிதாப். அதில் மிக பிரபலியமான ஒரு கிதாப் தான் மாதா ஹசிர் அல் ஆலம் பின்ஹிதாத்தில் முஸ்லிமீன் அப்படின்ற ஒரு கிதாப். அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அந்த கிதாப் அரபு நாடுகளிலே மிகப்பெரிய ஒரு தெளிவை ஏற்படுத்தியது, அவர்களிடத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. உலக அளவில் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமியாவினுடைய உறுப்பினராக இருந்தார்கள். மதீனா யூனிவர்சிட்டியினுடைய உறுப்பினராக இருந்தார்கள். இன்னும் மிக உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். அந்த கிதாபை எழுதி அவங்களுக்கு கிடைச்ச அந்த பெருமையில காபத்துல்லாவினுடைய சாவி அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது. காபாவினுடைய வாசலை திறக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஒரு முறை அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். எப்பேற்பட்ட கண்ணியம், எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்து. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு அவர்கள் ஜனாசா தொழுகையில் அன்றைய தேதியில் அதுவரை அப்படி ஒரு கூட்டம் இருந்ததில்லை. 2.5 லட்சம் பேர் அபுல் ஹசன் அலி நதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். ஹரமைன் மக்கா மதீனாவில் அவர்களுக்காக வேண்டி காயிப் ஜனாசா தொழுகை தொழ வைக்கப்பட்டது. இவ்வளவு பெருமை, இவ்வளவு கண்ணியம் அல்லாஹ் எதை கொண்டு கொடுத்தான்? இந்த கல்வியை கொண்டுதான் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். இணையத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாம் பொருளாதாரம் இல்லாதவர்களாக இருக்கலாம், அது பெரிய விஷயம் அல்ல. கண்ணியத்திற்கு பொருளாதாரம் என்பது ஒரு சின்ன காரணம் தானே தவிர அடிப்படை என்பது கல்விதான். எனவே தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த உடனே அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு தெரியாத பல கல்வி ஞானங்களை அவர்களுக்கு கொடுத்து அதை தெரிவிக்க சொல்லி அவர்களை மலக்குமார்களை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்ய சொன்னான். நமக்கு தெரியுமா இல்லையா? அந்த சஜிதா செய்வதற்கு அல்லாஹ் எதை காரணமாக ஆக்கினான்? மலக்குகளை உங்களுக்கு தெரியாத பல விஷயம் ஆதமுக்கு தெரியும் அலைஹிஸ்ஸலாம். எனவே அவர்கள் கண்ணியப்படுத்துறதுக்காக என்ன செய்யுங்க, சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். என்று சொன்னால் நம்முடைய கண்ணியம், நம்முடைய சந்ததிகள் செழிப்பாக வாழணும், அவருடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டும் நாம் ஆசைப்படுறோம். அதற்கு மிக முக்கியமான விஷயம் என்பது கல்வியை கொண்டு மட்டும்தான் அது சாத்தியம். இன்றைக்கு நாம் நம்முடைய எதிரிகளை ஏன் எதிர்கொள்ள முடியவில்லை? அவர்கள் எதை வைத்து நம்மை எதிர்கொள்கிறார்களோ அந்த சக்தி இன்றைக்கு நம்மிடத்தில் மிக குறைவாக இருக்கிறது. கல்வியை வைத்து தான் நம்மிடத்தில் மோதுகிறார்கள். அதற்கு எதிரணியில் நிற்கக்கூடிய அந்த அளவுக்கான கல்வி ஞானம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திடத்தில் இல்லை என்பது மிக மிக வருந்தத்தக்க ஒரு விஷயம். குறிப்பாக பல நாடுகளில் அரசாங்கம் மனிதர்களை, குறிப்பாக தன்னுடைய மக்களை அதிகமாக அவங்க யோசிச்சிடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எனவே பொதுபோக்கான விஷயங்கள், கேளிக்கைகளை அதிகமாக உருவாக்கி அவருடைய சிந்தனை ஃபுல்லாக அதில் இருக்கணும். நம்ம நினைச்சதை நம்ம சாதிச்சுக்கிட்டு இருக்கணும். எனவே நம்முடைய சந்ததிகளுக்கு, பிள்ளைகளுக்கு அந்த வாசிக்கும் ஆற்றலை ஏற்படுத்தி விட்டுட்டோன்னு சொன்னால் எப்படி அது ஏற்படும்? சின்ன சின்ன எடுத்தவொன்னே பெரிய கிதாபுகளை, புத்தகங்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. ரொம்ப தத்துவமான கருத்துக்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. ஸ்டோரிஸ், நபிமார்களுடைய வரலாறு சுருக்கமாக ஒரு 10 பக்கம் 20 பக்கத்தில் ரிசாலா என்று சொல்லுவார்கள், சின்ன சின்ன கிதாபுகள் இருக்கிறது. அதை கொடுத்து ஏதாவது நபிமார்களுடைய சரித்திரம் இதை படித்து முடிச்சுன்னா உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன்,
இப்படி படித்து அந்த பிள்ளைகளுக்கு அதில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்ட பிறகு அதுக்கடுத்து நீங்கள் சொல்லவே தேவையில்லை, அந்த பிள்ளைகளே படிப்பார்கள். இயல்பாகவே அந்த ஒரு ஆசை அவர்களுக்கு உருவாகிவிடும். தொடர்ந்து அவர்கள் நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். எல்லா காலத்திற்கும் தேவையான ஞானங்களை, ஹிக்மத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹிக்மத்து லால்லத்துல் முஃமின், அறிவு ஞானம் ஹிக்மத் என்பது ஒரு முஃமினுடைய தவறி போன பொருளை போல, ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் தவறி போச்சுன்னு சொன்னால் எங்கே கிடைத்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அது முஸ்லிமிடத்திலிருந்து மட்டும்தான் என்பதல்ல, நல்ல விஷயங்கள், நல்ல கல்வி ஞானங்கள் எங்கிருந்து உங்களுக்கு கிடைத்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னைக்கு ஃபதாயில அமால், அமல்களின் சிறப்பு கிதாப் நம்ம வாசிக்கிறோமே, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த கிதாப் மட்டும் தான் அவங்க எழுதியிருக்கிறாங்கன்னு. உலக அளவில் அல்லாஹ் அதை கபூலாக்கி எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கு. பல லட்சக்கணக்கான மக்களுடைய ஹிதாயத்திற்கு அல்லாஹ் அதை காரணமாக்கி வைத்திருக்கிறான். அந்த தாலிம் கிதாபை அல்லாஹ் தஆலா அதில் அப்படிப்பட்ட ரூஹானியத்தை, உயிரோட்டத்தை எல்லாம் வைத்திருக்கிறான். அதை மட்டும் அவங்க எழுதலை, இது தவிர ஏராளமான கிதாப்களை எழுதியிருக்கிறார்கள். அவுஜசுல் மசாலிக், அபூ தாவூத் அப்படின்ற ஹதீஸ் கிரந்தம், 6 சஹீஹான கிரந்தங்களில் ஒன்று அபூ தாவூத். புகாரி முஸ்லிமை போல அபூ தாவூத் ஒரு ஹதீஸ் கிதாப். அந்த ஹதீஸ் கிதாபுக்கான விளக்கம் அவுஜசுல் மசாலிக் அப்படின்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறாங்க. முஅத்தா மாலிக்கினுடைய ஷரஹாக அவுஜசுல் மசாலிக் அப்படின்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எந்த அளவுக்கு அது எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அரபுகள் சொல்வார்களாம் ஹன்னஃப ஜக்கரியா மாலிகன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அது ஒரு மதுஹப், தனி மதுஹப். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே ஹனஃபியா மாத்திட்டார் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆழமான கருத்துக்களை, தன்னுடைய ஹனஃபி மதுஹப்புக்கான ஆதாரங்களை அதிலே எழுதியிருந்தார்கள். அப்பேற்பட்ட மகத்தான ஒரு மாமனிதர் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்தை கொடுத்தான். இந்த இந்தியாவில் பிறந்தவர்கள் இன்றைக்கு மதீனாவுடைய ஜன்னத்துல் பக்கீல அடக்கப்பட்டிருக்கிறாங்க. கடைசி காலத்தில் மஸ்ஜிதுன் நபவியில் ஹதீஸ் கிதாப் நடத்தக்கூடிய அந்த தௌஃபீக் எல்லாம் கொடுத்தான். இது எதை கொண்டு சாத்தியமானதுன்னா, அந்த அறிவாற்றல், அந்த இல்மின் மீது அவர்களுக்கு இருந்த தாகம், அவர்கள் வாசிக்கக்கூடிய தன்மை. அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் மருத்துவர்கள் ஒரு 50 நாட்கள் எதுவுமே வாசிக்க கூடாதுன்னு சொன்னாங்களாம். ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய சுயசரிதை ஆப் பீதி அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு, உருதுல இருக்கு, தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஒரு கிதாப். ஒரு தந்தை எப்படி இருக்கணும், பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எப்படி தன்னுடைய நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்பதற்கான அற்புதமான ஒரு வழிகாட்டல். இன்னைக்கு யாரும் சுயசரிதை எழுதுறாங்க. அவர்கள் எழுதிய அந்த ஆப் பீதி எப்போ அவங்க எழுதினாங்கன்னு சொன்னால், அந்த 50 நாட்கள் எதுவுமே கிதாபை எழுதக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த நேரத்தில் இவர்கள் வாய் வழியாக சொல்ல அவருடைய மாணவர்கள் எழுதின கிதாபு தான் அந்த ஆப் பீத்தின்ற கிதாப். இப்படி மிகப்பெரிய சாதனைகளை செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கூடிய நேரங்களை சரியான வழிகளில் செலவழிக்க வேண்டும். நேரம் இல்லை என்று சொல்வது நிச்சயமாக அது ஒரு பொய்யான ஒரு விஷயம்தான். இந்தியாவுடைய பிரதமராக நேரு அவர்கள் இருந்தார்கள், மதிப்பிற்குரியவர்கள். இப்போ அவர் எழுதின டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற அவருடைய ஒரு புத்தகம். இந்த புத்தகம் என்னன்னு சொன்னால், அவருடைய மகளுக்கு இந்திரா காந்திக்கு அவர் எழுதின லெட்டர் தான் ஒரு புத்தகமாக வெளிவந்தது. அவ்வளவு நல்ல விஷயங்கள், உலக மக்களுக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை அதிலே அவர் சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட கேட்டாங்கன்னா, இவ்வளோ பிஸி ஷெடியூலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இதுக்கெல்லாம் எங்கே ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி நேரம் கிடைக்குது அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாராம், நான் நேரத்தை திருடுகிறேன் அப்படின்னா. நான் நேரத்தை திருடுகிறேன். நேரத்தை எப்படி திருடுறீங்க? ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஷெடியூல் போட்டு ஒரு நேரத்தை முடிவு செய்கிறோம்ல, அதில் ஏதாவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைச்சா அதை நான் என்ன செய்கிறேன், வாசிப்புக்காக வேண்டி நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொன்னார். அவ்வளவு கல்வி தாகம் உள்ளவர். அதனுடைய விளைவாகத்தான் இந்தியாவில் இன்றைக்கு ஐஐடிகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் தான். இந்தியாவுடைய முதல் ஐஐடி யார் உருவாக்கியது? ஜவஹர்லால் நேரு அவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் கோரக்பூரில் முதலாவது ஐஐடி 1951 அவர் உருவாக்கினார். அதை தொடர்ந்து தான் பாம்பேயில், மெட்ராஸில், டெல்லியில், கான்பூரில் எல்லா இடத்திலும் ஐஐடிகள் அதனுடைய தொடர்ச்சியாக உருவானது தான். அப்போ இந்த மக்கள் தன்னுடைய நாட்டு மக்களை உண்மையாக நேசித்தவர்கள். என் மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான விஷயம் கல்வி என்பது. மிக உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிலையங்களை உருவாக்கியவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இன்றைக்கும் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், அவர்களிடத்திலிருந்த கல்வி, அவர்களுடைய வாசிப்பு, இதை அவர்களிடத்திலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல சமகாலத்தில் வாழ்ந்த நம்முடைய தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு ஒன்றும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. பேரறிஞர் அண்ணான்னு சொல்றோம். பேரறிஞர் என்ற வார்த்தையோடு தான் அவருடைய பெயர் இணைத்து சொல்லப்படுகிறது. பெரும் பெரும் கல்விமான்கள் எல்லாம் அவரிடத்தில் மண்டிட்டு கிடந்தார்கள். தோற்றத்திலே பெரிய பொலிவு ஒன்றும் இல்லை. வெளிரங்கத்தில் பார்த்தா குள்ளமான ஒரு நபர், ஒரு மாநிறமான கருப்பான ஒரு நபர், எத்துப்பல் உள்ளவர். பார்த்தா தோற்றத்தில் எந்த பொலிவும் இல்லை. ஆனால் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்றோம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சொல்றோமே, அவர் சொன்னார், அண்ணா உன் இதயத்தை எனக்கு இரவலாக கொடு,
நான் வரும்பொழுது பத்திரமாக கொண்டு வந்து உனக்கு தந்து விடுகிறேன் என்று அண்ணா இறந்த போது அவருடைய இரங்கல் பாவிலே எழுதினார். அப்பேற்பட்ட அறிவை பேரறிஞர் அண்ணான்றதை எதை பெற்று தந்ததுன்னு சொன்னால் அவரிடத்தில் உள்ள வாசிப்பு தன்மை தான். அதிகமாக வாசிக்காமல் இருக்கவே மாட்டார். தமிழ் அறிவு மட்டுமல்ல, ஆங்கில அறிவும் அந்த அளவுக்கு இருந்தது. தன்னுடைய தமிழ்நாட்டை தாண்டி உலகளாவிய அறிவை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவ்வளவு தேட்டம் அவருக்கு. இதே ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு தடவை மெட்ராஸுக்கு வராங்க. மெட்ராஸிற்கு வந்த பொழுது கவர்னர் மாளிகையிலே தங்கி இருக்கிறார். இரவு நேரத்தில் ஏதாவது புக்கு படிக்கணும் அவருக்கு ஆசை. அந்த நேரத்தில் உலக அளவில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம், ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குது. அது சென்னையில் கிடைக்குமா, அதை கொஞ்சம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு நேரு அவர்கள் கேட்கிறார்கள். சரி, எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எக்மூரில் இருக்கக்கூடிய கன்னிமாரா பப்ளிக் லைப்ரரி, ஒரு பெரிய லைப்ரரி, அங்கே இருக்கு அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்டு 2 நாட்களுக்கு முன்னால் தான் அங்கே வந்திருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டு வேகமாக போகிறாங்க. போய் பார்த்தால் ஏற்கனவே ஒரு நபர் அதை எடுத்துகிட்டு போயிருக்கிறார் படிக்க. வந்து 2 நாள் தான் ஆச்சு. அதை ஏற்கனவே ஒரு நபர் எடுத்துகிட்டு போயிருக்கிறார். யார் எடுத்துகிட்டு போகிறவங்க பேர்லாம் எழுதிட்டு தானே எடுத்துகிட்டு போவாங்க லைப்ரரியிலேருந்து. போய் பார்த்தா CN அண்ணாதுரைன்னு போட்டுருந்துச்சான். CN அண்ணாதுரை உலக அளவில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு புத்தகம் வந்திருக்குது. அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று நேரு ஆசைப்பட்ட பொழுது அதற்கு முன்னாலே எடுத்துகிட்டு போய் யார் படிச்சுக்கிட்டு இருக்கிறார்? அண்ணாதுரை அவர் படித்து கொண்டிருக்கிறார். இப்போ எப்படி அவருக்கு இந்த அந்தஸ்து பேரறிஞர் என்ற வார்த்தை பொருந்தியது என்று சொன்னால் அவ்வளவு நேரங்களில் தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம். அதனால் அல்லாஹ் தஆலா அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை அவருக்கு கொடுத்தான். நான் சொன்னதை போல தமிழில் மட்டுமல்ல, ஆங்கிலத்திலேயும் மிக உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தான். UNO அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. அவருடைய அறிவாற்றலை பாராட்டி உலகம் முழுக்க எல்லாம் பேசுகிறாங்க. இங்கிலாந்துலேருந்து ஒரு நபர் வந்தாராம், ஒரு செய்தியாளர் வந்து அவரிடத்தில் பேட்டி எடுக்கணும். பேட்டி எடுக்கும் பொழுது பொதுவாக இந்த செய்தி தொடர்பாளர்கள் பேட்டி எடுக்கிறவங்களுக்கு நம்ம ஜெயிச்சிடணும், அவங்கள திணற வச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம கேள்வி கேட்டால் ஒரு ஆன்சர் சொல்லிடக்கூடாது எல்லாத்துக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ அவர் என்ன நினைத்தார், இவர் உலகத்தில் ஒரு மூலையில் தமிழ்நாட்டில் இருக்கிறார், இவருக்கு உலகளாவிய விஷயம்லாம் ஒன்றும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ அவருடைய தமிழ்நாட்டை பற்றி இந்தியாவை பற்றி ஏதாவது தெரியும். சரி, UNO அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. UNO அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பை பற்றி ஐக்கிய நாடுகள் சபையின் தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி இவருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எல்லா கேள்விக்கும் அவர் ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இங்கிலீஷில். அப்போ UNO பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் இவரால் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற இடத்துல கேட்குறார். உடனே அண்ணா அவர்கள் பதில் சொல்கிறார். அதுக்கு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. I know you know UNO but you don't know I know UNO. உனக்கு UNO பற்றி தெரியுன்றது எனக்கு தெரியும், ஆனால் UNO பற்றி எனக்கு தெரியுன்றது உனக்கு தெரியாது அப்படின்னு இங்கிலீஷில் சொன்ன உடனே அவன் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டான். ஒரு மனிதர் சாதாரணமாக இருக்கிறார், பார்க்க இவ்வளோ ஆங்கில புலமை இவரிடத்தில் எப்படி இருக்கிறது. அதே போல் சொல்வார்கள், அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பதற்காக வேண்டி வெளிநாட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவுடைய பெரிய யூனிவர்சிட்டி, ஏல் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி கொடுக்குது. அது கொடுப்பதற்கு முன்னால் அவருடைய வளமை என்னன்னு சொன்னால் அங்கே உள்ள பெரிய நபர்கள் இடத்துல அவங்க பேசணும். பேசி இந்த டாக்டர் பட்டத்திற்கு இவர் தகுதியானவர் தானா அப்படின்றது பேசணும். பேசினா தான் சரி இவருக்கு சூட்டபிளான ஆள் தான் அப்படி முடிவு செஞ்சு அந்த பட்டம் கொடுக்கப்படும். அவர்களிடத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அவங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு சொன்னாங்களாம், பிகாஸ் அப்படின்ற வார்த்தை 3 தடவை தொடர்ந்து வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. தொடர்ந்து பிகாஸ் அப்படின்ற வார்த்தை 3 தடவை வரணும். உடனே அறிஞர் அண்ணா உடனே சொன்னாராம், நோ சென்டென்ஸ் எண்ட்ஸ் வித் பிகாஸ், பிகாஸ் இஸ் ஏ கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு வாக்கியமும் பிகாஸ் என்பதை கொண்டு முடியாது. ஏனென்றால், பிகாஸ்னா ஏனென்றால் அர்த்தம். ஏனென்றால் பிகாஸ் என்பது ஒரு இணைப்பு சொல். இணைப்பு சொல்றது இடையில தான் வரும், அது கடைசியில் வராது. அப்போ தொடர்ந்து பிகாஸ் அப்படின்றத 3 தடவை வரிசையாக சொன்னார் அறிஞர் அண்ணா அவர்கள். கண்ணியத்துக்குரிய, எதற்காக இதை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த பெருமை இந்த கண்ணியெல்லாம் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய நேரங்களை அவர்கள் சரியாக செலவழித்தார்கள். கடைசியில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன், இதுவும் பிரபலமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். டாக்டர் மில்லர் என்பவர் ஆப்ரேஷனுக்காக அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறாரு. வந்த டாக்டர்கிட்ட அவர் சொல்கிறாரு, எனக்கு ஆப்ரேஷன் செய்யுங்க, நாளைக்கு ஒரு நாள் கழித்து நாளை மறுநாள் செய்யும். அவர் ரொம்ப பிஸியான டாக்டர். அவர் அமெரிக்காவை டாக்டர்னால் எப்படி ஷெட்யூலில் வந்திருப்பார். அவர் கேட்டார், என்ன காரணம், எதுக்காக ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கேட்குறீங்க? அவர் சொன்னார், ஒரு முக்கியமான புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அது நாளைக்கு நான் படித்து முடிச்சிருவேன், படித்து முடிச்சுட்டு நாளைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா இறந்தால் கூட நான் சந்தோஷமாக இறந்துருவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு புத்தக வாசிப்பில் அவர்களுக்கு இருந்த ஈடுபாடு எந்த அளவுக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முஸ்லிம்கள், நமக்கான முதல் வசனமே இக்ரா, படியுங்கள். நம்மள ஒவ்வொருவரும் நாம் யோசித்து பார்க்கிறோம், வாசிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம எதை வாசித்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் என்பதற்கு குர்ஆன் அப்படின்ற பெயரே ஏன் வந்தது? குர்ஆன் என்று சொன்னாலே ஓதப்படக்கூடியது, வாசிக்கப்படக்கூடியது அப்படின்னு அதுக்கு அர்த்தம்.
நம்ம எந்த அளவுக்கு குர்ஆனை வாசிக்கிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் தெரிகிறோம். நீங்கள் புத்தகங்களை வாசிக்க வாசிக்கத்தான் நாம் எவ்வளவு அறியாமையில் இருக்கிறோம் என்பதை நாம் விளங்க முடியும். நம்ம எல்லாம் தெரியும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு புத்தகத்தையும் வாசிக்கும் போது நீங்கள் உணர்வீர்கள் நான் எவ்வளவு ஜஹாலத்தில் அறியாமல் இருக்கிறேன் என்பதை. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வாசிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தும், நம்முடைய அறிவாற்றலை மேம்படுத்தும், நினைவாற்றலை மேம்படுத்தும். அது எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா படியுங்கள், சிந்தியுங்கள், சிந்திக்க சிந்திக்க நம்முடைய அறிவாற்றல் என்ன செய்யும், அது அதிகமாகிக் கொண்டே இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளும் சமகாலத்தை எப்படி எதிர்கொள்வது, எந்த சோதனைகளிலே எப்படி தன்னம்பிக்கையாக அதை எதிர்கொள்வது என்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. குறிப்பாக நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து, அறிஞர்கள் சொல்வார்கள் அதிகமான புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்ல புத்தகங்களை அதிகமான தடவைகள் படியுங்கள். ஒரு நல்ல புக்ஸை எடுத்து ஒரு தடவை படித்து முடித்தோன்னா நமக்கு எல்லாமே புரிஞ்சிடாது. ஒரு அறிஞர் சொல்கிறார், 50 முறை ஒரு சின்ன புத்தகத்தை நான் படித்தேன். எத்தனை தடவை? 50 முறை படித்தேன். ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் அதற்கு முன் எனக்கு புரியாத ஒரு விஷயம் புரிந்தது, அதற்கு முன்னாடி எனக்கு தெரியாத ஒரு விஷயம், நாலேஜ் எனக்கு அந்த புத்தகத்திலிருந்தே கிடைக்குது. திரும்ப திரும்ப நல்ல புத்தகங்களை வாசிக்கும் பொழுது பல ஞானங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுக்கிறான். எதற்காக வேண்டி இந்த தலைப்பு நான் பேசுகிறேன்னா, எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, ஒய்எம்சிஏல புக் ஃபேர் ஆரம்பிச்சிருக்கு. என்னென்ன ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா? ஒய்எம்சிஏ நந்தனம் நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு, நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு, 21ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள், 1000 ஸ்டால்ஸ் போடப்பட்டிருக்கு. எங்கெங்கிருந்தோ வெளியூர்களிலிருந்து வராங்க. வெளியூர்லேருந்து இதற்காக பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து புக் ஃபேருக்கு வராங்க. எனவே இதை நாம் பயன்படுத்த வேண்டும். உடனே ஜோஷில் போய் பல ஆயிரத்துக்கு கிதாபுகளையும் வாங்கிடக்கூடாது. போய் ஏதாவது நல்ல கிதாபுகள், ஒரு சில கிதாபுகளை வாங்கி அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தான். புத்தகங்கள் எப்பயுமே நீங்கள் வாங்க முடியும், அதற்கான வாய்ப்பு நமக்கு தொடர்ச்சியாக இருக்குது. அந்த ஒரு ஆர்வத்தை எவ்வளவு மக்கள் அதை தேடி வருகிறார்கள், போய் பாருங்கள், எங்கெங்கிருந்தெல்லாம் வருகிறார்கள். இந்த 10 நாள் கன்சம்ப்டிவ் நேரத்தில் போயிடும். நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம எத்தனை தடவை இது வரைக்கும் 49வது புக் ஃபேர் இது, எத்தனை புக் ஃபேர் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். அப்படியே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் கடைங்க இருக்குது பாருங்கள், ஒரு தடவை அப்படியே ஒரு சுற்றிட்டு அங்கே வெளியே என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு வந்துடும், அவ்வளோதான். ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி நம்ம வாசிச்சிருக்கிறோமா, அது எவ்வளோ பெரிய அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஹிக்மத் ஞானங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த பழக்கங்களை நாமும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய சந்ததிகளுக்கும் ஏற்படுத்த வேண்டும். இதுதான் அறியாமையில் இருந்து ஒரு அறிவுள்ள சமூகத்தை உருவாக்கும், நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கு ஏற்படுத்தும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனில் தொடங்கி நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய எல்லா தகவல்களையும் தொடர்ந்து வாசிக்கக்கூடிய, படிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. ஆமீன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மீரட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க. மீரட்டில் ஜாமியா மஹ்மூதியா அப்படின்ற ஒரு மதரசா, தாருல் உலூம் தேவ்பந்தினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மதரசா. அந்த மதரசாவில் கிட்டத்தட்ட 1800 மாணவர்கள் ஓதுறாங்க. வடநாட்டில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் எல்லாமே எல்லாம் 1000க்கு மேலே தான். 1800 மாணவர்கள் ஓதுறாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களும் ஓதுறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து உயர்கல்விக்கான ஆலிம் இங்கே முடித்தவர்கள், அதற்கு மேலே முஃப்தி ஓதுறதுக்கு, தௌரா ஃபாசில் அப்படின்றதெல்லாம் ஓதுறதுக்கு அவங்க கூட தமிழ்நாட்டு மாணவர்களும் ஓதுறாங்க. 1800 மாணவர்களுக்கான தங்குமிடம், உணவு எல்லா ஏற்பாடும் செய்து கொடுக்கப்படுகிறது. அந்த மதரசாவிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல் ஆதரவு சுன்னத்துல்